ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த இடத்த பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையில நான் வளர்ந்து, நான் சில பசங்களோடு சேர்ந்து விளையாண்டு எல்லாம் பண்ண இடம் இந்த இடம். இன்னைக்கு இந்த இடத்துல தண்ணியா இருக்கு. அப்போ இதுக்கு பேர் பில்லா தரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நிறைய பில்லா இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு கிராமம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த கிராமத்துல தான் என்னுடைய தாயார், அவங்க சகோதரிகள் எல்லாம் பிறந்து வளர்ந்து எங்க ஆட்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்த கிராமம் இந்த கிராமம் தான். திருநெல்வேலி மாவட்டம் பாலாமடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதிய. அவங்க வீட்டுக்கு நான் லீவுக்கு வரும்போது இந்த இடத்துல நான் விளையாண்ட எனக்கு ஞாபகங்கள், எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இந்த இடத்துல வரும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் என்னன்னு பார்க்கலாமா? நீங்க பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 34வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதுல ஒரே ஒரு வார்த்தை கொண்டு ஆண்டவங்களோடு பேச விரும்புகிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அவ்வளவுதான். நாளை தினத்தை குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது. ஐயோ, நாளைக்கு எங்க வீட்டு வாசல்ல கடன்காரங்க வந்துருவாங்களே, நாளைக்கு என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, என்னுடைய கணவர் என்ன வேலைக்கு போகாம இருக்கிறாரு, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், நாங்க எப்படி இருப்போம், எங்க வீடு இன்னும் இந்த மாதிரியான காரியத்துல இருக்கு, வீட்டை காலி பண்ண சொல்றாங்க, வேற வீடு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சில காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தமா கொடுக்கிறார், நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. இந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, நாளை தினம் தனக்கானவைகளை குறித்து கவலைப்படும், அதுவே அது குறித்து கவலைப்படும். நீ அந்த காரியத்துக்காக கவலைப்படக்கூடாது, நீங்க அந்த காரியத்துக்காக கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். கவலைப்படுறீங்களா? எந்த காரியத்துல கவலைப்படுறீங்க? அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவர் அந்த கவலைகளை மாற்றுவார். உங்களுக்கான ஜெபம் பண்ணவா? அப்படியே இருக்க இடங்கள்ல கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்துல கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறப்பா. அவருடைய கவலைகளை கர்த்தர் மாத்தி அவர்களுக்கு சந்தோஷத்தை வரப்பண்ணும், அவர்களுக்கு ஆரோக்கியம் சௌக்கியத்தையும் வரப்பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.